கரூர்ல போய் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல சவுக்கால் அடிச்சிருக்காங்க திமுக. தாவேக அரசு மேல அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கல்ல, அதை எதிர்த்து அவங்க மேலேயே திருப்புவேன். வந்து கவர்மெண்ட் இதை சொன்ன வாக்குறுதிய செய்யலையே, கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய கோரி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த அரசு இதுவரைக்கும் செவிசாய்க்கல. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன். நானும் எங்கள் கோரிக்கையாக அவர்களுக்கு வைத்திருக்கிறோம். நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற இந்த அரசு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் அது எப்படி செயல்படுத்துவது என்கின்ற ஆலோசனையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். வந்து கவர்மெண்ட் இதை சொன்ன வாக்குறுதியை செய்யலையே, கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா புறையோடி கொண்டிருந்த புற்றுநோயை விடக்கூடிய ஊழல், கமிஷன், 10 அடிக்கு ஒரு இடத்துல கட்டடம் கட்டணும்னா இத்தனை லட்சம், சுவர் கட்டணும்னா இத்தனை லட்சம், ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா இத்தனை கோடி, ஆயா வேலைக்கு இத்தனை ஆயிரம். எந்த டிபார்ட்மெண்ட்லயும் கரப்ஷன்னா தலைவிரிச்சு ஆடிச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ள நான் சந்திக்க பிளைட்ல வரும்போது போகும்போது சந்திக்கிறவங்க சொல்றாங்க, சார் 7 கோடி கட்ட சொன்னாங்க, 8 கோடி கட்ட சொன்னாங்க, நாங்க அடிஷனலா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் வச்சிருக்கவங்க ஒரு கட்டடம் கட்டுறதுன்னா 15 லட்சம் மினிமம் கட்ட சொல்றாங்க. வேற ஒன்றும் வேணாம். இப்ப நாளைக்கு மறுநாள் 10ஆம் தேதி மணவழகர் மன்றத்தில் நான் பேசுறேன். அது 56ல் ஆரம்பிச்ச மன்றம், செட்டிநாட்டு அரசு ஆரம்பிச்ச மன்றம். அவங்க என்ன பேச கூப்பிட்டாங்க. பேச கூப்பிட்டு தியாகராயர் அரங்கத்தில் பேசணும்னாங்க. ஐயா, உங்களுக்கிட்டே அண்ணாமலை மன்றம் இருக்க, ஐயா அண்ணாமலை செட்டியார் அவரு செட்டிநாட்டு அரசர் கட்டினது, நீங்க ஐயா தியாகராயர் மன்றத்துக்கு போறீங்கன்னா அவர் சொல்றது என்கிட்ட, நாங்க இதுக்கு விழா நடத்த போறோம்னு ஒரு மந்திரி வந்தார், ஏரியா மந்திரி. 12 லட்சம் கொடுத்தா இந்த விழா நடத்த விடுவேன் அப்படின்னாரு. எங்ககிட்ட காசுக்கு எங்க போவோம்? 1 லட்சமே எங்களுக்கு கிடையாது. அதனாலதான் தியாகராயர் மையத்தை நாங்க ஏற்பாடு செஞ்சு விட்டாங்க. இது போல தலைவிரித்து ஆடிய ஊழல் என்கின்ற கொடிய மக்களுக்கு கேடான ஒன்றை சகோதரர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக வந்த பின்பு அதை நீக்கியிருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. என்ன சாதிக்கணும்? ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய கேடு வர நடந்து கொண்டிருந்த அந்த தீங்கினை, அந்த கொடிய நிலைமையை அடியோடு மாற்றி இருக்கிற இதை ஒன்றை விட என்ன ஒரு அரசு செய்ய முடியும்? செய்து காட்டிட்டாரு. யார் தவறு செய்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அதுவும் எச்சரிக்கை விட்டாரு. ஆகவே நல்லா நீங்க விசாரிச்சு பாருங்க, எந்ததுக்காவது கமிஷன் கேட்கிறாங்களான்னு. கிடையாது. ஆக கமிஷன் இல்லாத, கட்டிங் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவே பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. மக்கள் அபரிமிதமான ஓட்டுக்களை போட்டு அவரை வெற்றி பெற வைத்தார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்துதான் இந்த கரப்ஷன் இருந்தா எல்லாம் நாசமா போகும் சொல்லி நீக்கி இருக்கிறார். மற்ற கோரிக்கைகளை பொறுத்தமட்டில் ஒரு நிதி நெருக்கடி இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது திணறிக்கிட்டு இருக்குது அரசு. மத்திய அரசு வஞ்சகம் இல்லாமல் நிதியை ஒதுக்கணும். அப்படி நிதியை ஒதுக்கினா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவரால் நிறைவேற்ற முடியும். ஆனா இந்த ஆட்சியை 6 மாசம் நீடிக்காதுன்னு சாப விட்டாங்க. 6 மாசம் வரைக்கும் கூட பொறுக்கல, உடனே கவுந்துரும், இந்த அரசு இருக்காது அப்படின்னு பேட்டிகள் கொடுக்கறாங்க. கவர்னர்கிட்ட போய் அண்ணா மாநில சுயாட்சி சொல்லிட்டு தான் உயிரெழி வச்சுட்டு போனாரு. டாக்டர் கலைஞர் அதுக்காகவே தீர்மானம் போட்டாரு, மாநாடு போட்டாரு. மாநில 50 முழக்கங்கள் திருச்சியில் அண்ணா இறந்த பிறகு வச்சதுன்னா இது 3வது முழக்கம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இவங்க கவர்னர் ஒருத்தர் இருக்கிறார், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவரு
அணைகள் நீர்நிலைகளை எல்லாம் போய் பார்வையிட்டு நாங்களே கவர்னர்ஷிப்ல இருந்து நாங்கள் வேலை செய்கிறோம். மிஸ்டர் கவர்னர், உங்களுக்கு எந்த ரைட் இருக்கு, என்ன அதாரிட்டி இருக்கு? நீங்க மத்திய சர்க்காருடைய எடுபிடி, ஒரு ஏஜென்ட். உங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கு? நீங்க போய் நிர்வாகத்தை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொல்றது இல்லை. கவர்னர் ஆட்சியா? அவர்கிட்ட போய் திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்து அந்த மனுவிலே ஒரு கோரிக்கை, அதிர்ச்சி அடையத்தக்க வைக்கிற கோரிக்கை, நீங்கள் 356வது அரசியல் சட்ட பிரிவை பயன்படுத்தி ஒரு அறிக்கை டெல்லிக்கு அனுப்பலாமே. எதுக்கு? கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றதுக்கு. ஆனா பண்ண முடியாது. பொம்மை வழக்கில் பிறகு நினைச்ச மாதிரி எல்லாம் கவர்னர் ஆட்சி கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க கவர்னர் ஆட்சியா கொண்டு வர நினைக்கிறீங்க? கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி தான் எங்க ஆட்சி செய்யும். அப்ப நீங்க பிஜேபியை எதிர்ப்பதாக இப்போது வரைக்கும் சொல்றதெல்லாம் போலி நாடகமா? பிஜேபியே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம், வேற தாவேக்காக இருக்கக்கூடாது ஆட்சியில. எங்க நினைப்பதா கவர்னர் ஆபீஸ்ல போய் இந்த மோசமான இதுவரை கடைபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக திமுக கழகம் மனு கொடுத்தது. அதோட நிக்கல, கரூருக்கு போகக்கூடாது, கரூர்ல போய் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல சவுக்கால் அடிச்சிருக்கான், திமுக சாட்டேடி அடிச்சிருக்கான். என்ன நீதிமன்றத்தையே நீங்க அரசியல் மைதானாக்க பாக்குறீங்களா? அவர் ஏன் போகக்கூடாது? அதை எப்படி தடுக்க முடியும்? எங்களை வச்சு தடுக்கிறதுக்கு ஆர்டர் வாங்க வந்திருக்கீங்களா என்று கடுமையாக சூடு கொடுத்த பிறகு வித்ட்ரா பண்ணிட்டாங்க டிஎம்கே, சுப்ரீம் கோர்ட்டை போட்ட அந்த வழக்க. இப்போ அவங்க நோக்கம் என்ன? இந்த கவர்மெண்ட்டை நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் பலிக்காது, ஒரு காலம் பலிக்காது. ஒரு வாதத்துக்கு சொல்றேன், அப்படி இன்னொரு முறை ஒரு தேர்தல் வந்தா 180 இடத்துக்கு குறையாம விஜய் ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவார். மக்கள் மனம் அப்படிதான் இருக்கு. விவசாயிகிட்ட கோரிக்கை இருக்கு, போராடுறாங்க. இப்படி ஆங்காங்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை அவர் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாக நுணுக்கங்களை பயின்று தெரிந்து கொண்டு நம்ம முதலமைச்சர் அதை செய்வார்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதாவது நீர் நிலம் காப்பதற்காக தமிழகத்தில் வந்து நீங்க பல ஆண்டுகளாக சீமை கருவேல அகற்றுக்கு போராடி இச்சூழ்நிலை தமிழகத்தில் வந்து 47,000 ஏரி குளங்கள் இருந்தது. தற்சமயம் வந்து 27,000 குளங்கள். இந்த நீர் நிலம் காப்பதற்கு அடுத்த கட்ட போராட்டம் எதை ஆரம்பிப்பீங்களா? இந்த 20,000 ஏரி குளங்கள் எப்படி காணாம போச்சு? அவன் நம்ம வைகை புயல் இருக்காரே வடிவேலு, அவர் சொன்ன மாதிரி கிணத்தையே காணோம், இடத்தையே காணோங்கிற மாதிரி எல்லா இடங்களையும் ஆக்கிரமிச்சு அதை கட்டடங்கள் கட்டுறதுக்கு பெரும் பணம் வசூல் பண்ணி கட்டடம் கட்ட விட்டுட்டீங்க. கண்மாய்கள் இருந்த இடத்துல, ஏரிகள் இருந்த இடத்துல. இதுக்கு முந்தி இருந்த அரசு அதுக்கு முந்தி இருந்த அரசு இவங்க செஞ்சதுனால நீங்க சொல்லக்கூடிய இத்தனை நீர்நிலைகள் தூர்த்தப்பட்டு அங்க நீர்நிலைகளே இப்ப இல்லாமல் போயிருச்சு. தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பற்றியிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்துறை கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அவ்வளவுதான். அமைச்சர் கீர்த்தனா வந்து மனைவி நடந்த விதம் எப்படி இருப்பாங்க? எனக்கு அது என்ன நடந்தது முழு விவரம் எனக்கு தெரியாது. இதை வேண்டுமானாலும் சொல்லி இந்த சர்க்கார் மேல பாயலாடு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது என்ன நடந்தது பற்றிய முழு விவரம் தெரியாமல் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அமைச்சர் வந்து புதையப்படுத்தி எனக்கு சம்பந்தம் சொல்லி செந்தில் பாலாஜியா? ஹா, மலை விழுங்கி மகாதேவன் ஆயிற்றேவர். அவர் மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. அவர் அதிமுகவில் இருக்கும்போது பெருமளவு மலை போல செல்வத்தை குவித்து விட்டார்னு வந்தது. அவரை கொண்டாந்து சேர்க்கும் போதெல்லாம் தெரியல. இப்ப வந்து குதிரை பேரம்ங்கிறாங்க. இந்த குதிரையை கண்டுபிடிச்சதே நீங்க தானையா? எங்காலு எம்எல்ஏ கம்பத்தில் இருந்தாரு, அவரை ராஜினாமா செய்ய சொல்லி திமுக உடனே மெம்பரா சேர்த்து அந்த இடைத்தேர்தலில் திமுக கேண்டிடேட்டா போட்டு உங்க உதயசூரிய சின்னத்தை நிக்க வச்சு அவரை எம்எல்ஏ ஆக்குறீங்களே, இது பெருச்சாளி பேரமா? நீங்க தான் அதுக்கு வழிகாட்டீங்க. இன்னொன்னு, இப்ப ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் விலகி போய் சேர்ந்திருக்காங்க தாவைக்காவுல, அவர்களை தேர்தலில் போட்டியிட விடக்கூடாது, இது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க.
எந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ்ல இருக்கு? ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு கட்சியில சேர்ந்து எலெக்ஷன் நிக்க கூடாதுங்கிறதுக்கு எந்த ரூல் இருக்கு? அப்படி எல்லாம் ரூல் எல்லாம் கிடையாது. அது மாதிரி செய்ய முடியாது. அவங்க நிக்கிறாங்களோ நிக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனா நிக்கிறத தடுக்க முடியாது சட்டப்படி. தாவேக ஆட்சி கூட்டணி கட்சிகளால் தான் தாவேக ஆட்சி கவுளும் தடி இபிஎஸ் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இதை பற்றி உங்க கருத்து என்ன? அண்ணன் இபிஎஸ் மகா 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 அறிவாளி. என்ன அவர் சொல்றதெல்லாம் புல்லரிக்க வைக்கும். செல்லூர் ராஜ் மாதிரி இன்னொரு செல்லூர் ராஜ் அவர். அதனால அண்ணன் எடப்பாடிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்புறீங்க. இந்த கர்நாடக மேகத்தூர் அணை சம்பந்தமா அந்த கர்நாடக ஒரு அமைப்பு வந்து ஜூலை 15 ஒரு போராட்டம் வச்சிருக்காங்க. தமிழ் திரைப்படங்கள் வந்து கர்நாடகத்தில் ஓடாது, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கர்நாடகத்தில் இது மட்டும் செய்ய மாட்டான். நம்ம தமிழர்கள் தான் பெங்களூர்ல அதிகமா இருக்காங்க. என்ன செய்வானுன்னா ஆத்திரத்தில் நம்ம ஆட்களை அடிப்பாங்க, வீடுகளை உடைப்பாங்க. நம்ம ஆட்கள் நம்ம வாட்டல் நாகராஜ் மாதிரியே நிறைய வாட்டல் பையன் இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு பதிலுக்கு கன்னடத்துக்காரர்களை அடிக்கக்கூடாது. அவன் அடிச்சான், வீடு வீடா வீடு வாசலை திறந்து மூட்டை பிடிச்சி உள்ள ஓடி வர வச்சான். அது மாதிரி அடுத்த கட்டம் வெறும் பந்தான அறிவிச்சிருக்காங்க. இனி தமிழர்களை தாக்குவோம்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் முழு காரணம் மோடி அரசு அப்படின்னு தான் குறை சொல்லுவோம். மோடி வரும்போதெல்லாம் 7 தடவை நான் தான் கருப்பு கொடி காட்டினேன். ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறது, நம்ம ஊருக்காரராச்சே கலிங்கப்பட்டிக்காரரு, நம்ம இதை கேட்க வேண்டான்னு நீங்க ரொம்ப நாகரிகமா கேட்கறீங்க. நானே உங்க கேள்வியை கேட்டு நான் சொல்றேன். கூட்டணியில இருந்தப்ப ஏயா நீங்க இதெல்லாம் பேசல? கூட்டணிக்குள் இருந்து கொண்டு பேசுவது கூட்டணி தர்மம் அல்ல என்பதால் நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் எங்களை காலில் ஓட்டு மிதிக்கிற மாதிரி நடத்தினாங்க. எல்லாருக்கும் எங்களை விட அதிக இடங்கள். அதே அவங்க விரும்புகிற தனி சின்னத்தில் நின்றுக்கலாம். எங்களுக்கு மட்டும் எல்லோரையும் விட இடங்கள் குறைவு, எக்ஸப்ட் முஸ்லீம் லீக். அவங்க சொல்ற அவங்க கட்சி சின்னத்தா நிக்கணும்னு நிர்பந்தம். நீங்க அப்பவே வந்து நீங்க வெளியே வந்திருக்கலாம்ல? எப்படி வெளியே வந்து நான் தேர்தலை புறக்கணிக்கலாம்னா எலெக்ஷன் கமிஷன்ல புது ரூல் கொண்டு வந்தான். ஒரு தேர்தலில் போட்டியிடாவிட்டால் கட்சியின் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுறோம்னு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் கொண்டு வந்துட்டான். இல்லைன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை முடிவெடுத்த மாதிரி வெளியே வந்து எலெக்ஷன் நிக்காம இருக்கலாம்ங்கிற ஒரு யோசனை வந்தது. ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே ரத்து பண்ணிடுவோம்ட்டான். அதனால அந்த முடிவு எடுக்க முடியல. அந்த கட்டத்தில் இனி இதை சகித்து கொண்டு நீடிக்க வேண்டியதான் அப்படி இருந்தோம். கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வேதனைப்பட்டு போறாங்க. பொதுக்குழுவில் வெடிச்சிட்டாங்க. பொதுக்குழுவில் 1400 பேர் பொதுக்குழுல கலந்துக்கிட்டாங்க. திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம்னு சொன்ன மாத்திரத்தில் மண்டபம் இடிந்து விழும்படியாக ஆரவாரமும் கைதட்டலும் ஒட்டுமொத்த மதிமுக தொண்டர்கள் இவ்வளவு வேதனையில் இருந்திருக்காங்க. ஆனா என் கடமையை செஞ்சேன். 34 தொகுதியில பிரச்சாரம் பண்ணேன். இதே கோயில்பட்டியிலையும் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரள்ற கூட்டத்தில் திமுக ஆதரிச்சு பேசிட்டு தான் போனேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர்ல, தங்கந்தரசு தொகுதியில, பல தொகுதிகளில் போய் நான் திமுக கூட்டணி தர்மத்துக்காக நான் பிரச்சாரம் செய்தேன். நான் சும்மா இருக்கல. அதே நேரத்தில் நம்மை சுயமரியாதையும் தன்மானத்தையும் இனிமேலாவது காப்பாற்றிக்கிடுவோங்கிறத வெளியே வந்துட்டோம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்திலிருந்து மத்திய அரசு செயலாக்கும் வகையில் ஏற்பாடு பட்டுள்ள தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் சொல்லி விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளது. இதை பற்றி உங்க கருத்து? எனக்கு சரியா தெரியாது. அதாவது தாவேகா வந்து சீட்டு கொடுத்தா நீங்க வந்து எடுத்து நிற்பீங்க. இப்ப நாங்க கூட்டணியில இருக்கிறோம். தாவேகா தலைமையிலான கூட்டணியில மதிமுக இடம்பெற்றிருக்கிறது. அந்த முதல் கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு வந்தது. போய் கலந்துகிட்டு என் கருத்தை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த கூட்டணியில தான் இருக்கிறோம். தாவேகா கேடயமா வந்து நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. சொன்னா செய்வேன். அது மாதிரி அது எப்படி கேடயமா எனக்கு புரியல. எப்படி கேடயமா எப்படி வந்து பாதுகாப்பு கொடுப்பீங்க? இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல, தாவேகா அரசு மேல இந்த குற்றச்சாட்டுகளை வச்சு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கல்ல, அதை எதிர்த்து அவங்க மேலேயே திருப்புவேன். என்னால முடியும். அதைத்தான் கேடயமாக கவசமாக இருப்போங்கிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்டிங் ஃபோர்ஸா MDMK இருக்கும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.